இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மணக்குள விநாயகர் ஆலய வளாகத்தில் மது பாட்டில் வீச்சு, சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. முதல்வர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை, எரியாத ஹைமாஸ் விளக்கிற்கு மலர் வளையம் வைத்து அதிமுக போராட்டம். பதினான்கு நிமிடத்தில் 1 முதல் 425 எண்களை கூறிய எல்கேஜி மாணவன் உலக சாதனையில் இடம் பிடித்தான். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டியில் 2 காலி மது பாட்டில்களை வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். மேலும் நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்வார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை கோவில் வளாகத்தினுள் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் 2 காலி பாட்டில்கள் இருப்பதை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சியடைந்து கோவில் நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குப்பை தொட்டியில் இருந்த பாட்டில்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர். பின்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்த போது வெளிநாட்டு சுற்றுலா பெண்மணி ஒருவர் தனது பையில் இருந்து 2 காலி பாட்டில்களை எடுத்து குப்பை தொட்டியில் வீசுவது பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியை சேர்ந்த எல்கேஜி மாணவன் 1 முதல் 425 எண்களை ஆங்கிலத்தில் 14 நிமிடங்கள் 25 வினாடிகள் 73 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாகவும் சரளமாகவும் உச்சரித்து உலக சாதனை படைத்தான். புதுச்சேரி பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்க பள்ளியின் எல்கேஜி மாணவன் பிரஜ்யோத் கார்த்தி நிகழ்த்திய சாதனை முயற்சி பள்ளி முதல்வர் அருள் தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் வட்டாட்சியர் மற்றும் முதன்மை நீதிபதி மணிகண்டன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 3 வயது 11 மாதம் நிறைவடைந்த மாணவன் பிரஜ்யோத் கார்த்தி 1 முதல் 425 எண்களை ஆங்கிலத்தில் 14 நிமிடங்கள் 25 வினாடிகள் 73 சென்டி வினாடிகளில் மனப்பாடமாகவும் சரளமாகவும் உச்சரித்து தனது முயற்சியில் சாதனை படைத்தார். சாதனை படைத்த மாணவனை சிறப்பு விருந்தினர்கள் மாணவனை பாராட்டி அவருக்கு பொன்னாடை அணிவித்தும் மலர் கொத்து கொடுத்தும் கௌரவித்தனர். மேலும் பள்ளி முதல்வர் பேசுகையில் இளம் வயதிலேயே இம்மாணவனின் அளப்பரிய சாதனையை வியந்து பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் மற்ற மாணவர்களுக்கும் இவரை போல் ஊக்கமுடன் செயல்பட வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினர். நாங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 1 to 500 வரைக்கும் ரிசைட் பண்ணுறது ஆக்சுவலி பார்க்காம சொல்கிறது ட்ரை பண்ணியிருந்தோம். 1 to 425 வரைக்கும் அவங்க இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க வித் 14 minutes 25 seconds அண்ட் 74 சென்டி-செகண்ட்ஸ் அவங்க இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 6 months இருக்கும் போதே அவருக்கு அந்த பசில்ஸ் போர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் போர்ட்ஸு, ஷேப்ஸு, அப்புறம் இக்குங்க ஏபிசிடி, ஸோ அது எல்லாமே அவர் அந்த பசில் அவருக்கு ஆக்சுவலி சும்மா வச்சு பார்த்தோம், அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஸோ அது அடுத்தடுத்து போர்டு நாங்கள் அதை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருந்தோம். போர்டு கொடுக்க அவன் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ ஒன் டே என்ன பண்ணாங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே அடிக்கவும் சேர்த்து 2 numbers 1 3 வச்சு 13 சொல்லி கொடுத்தோம். அவனே அதை ரிப்பீட் பண்ணி 32 34 இது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டு அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இது ஆக்சுவலி. அப்புறம் ஒரு நாள் ஆக்சுவலி அவங்க டிவியில் நம்ம 1 to 500 வரைக்கும் அந்த 10,000 ஆக்சுவலி 1 lakh வரைக்குமே இவங்க ரிசைட் பண்ணுவாங்க. பட் 1 lakh நம்பர்ஸ் வரைக்குமே ஹி வில் ரிசைட். பட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்டினியூட்டியோடு இருந்தால் மட்டும்தான் நம்பர்ஸில் ரேண்டம் நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது இதில். அதனால் கண்டினியூட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1 to 500 ஃப்ளச் பண்ணோம். 1 to 200 வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நியூ ரெக்கார்டு செக் பண்ணுவோம்.
1 to 425. அடுத்து வந்து நிறைய லாங்குவேஜஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 6 லாங்குவேஜ் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ்லேயே. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 லாங்குவேஜஸில் வந்து அவருக்கு அடுத்த ரெக்கார்டுக்கு வந்து ப்ரிப்பேர் இது வந்து ஆக்சுவலி வந்து இதெல்லாம் கிடையாது, அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ன்றதால டெய்லி ஒரு 1/2 hour வந்து அதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு இது பண்ணுவோம். நமது பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் இன்று ஒரு சாதனை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், நம்முடைய எல்கேஜி வகுப்பு மாணவர் பிரஜோத் கார்த்திக் அவர்கள் உலக சாதனை புரிந்திருக்கின்றார். ஏறக்குறைய இந்த 3 வயது 11 மாதங்கள் ஆகக்கூடிய இந்த சிறுவன், நாங்கள் வகுப்பிலே பார்த்தபோது இந்த கணிதத்தில் இந்த எண்களை மிக விரைவாக அவர் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் கடகடவென்று 200, 500, 1 லட்சம் வரை அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற ஆற்றலை பெற்றதை கண்டறிந்து இன்று இந்த சாதனை புரித்துள்ளார். இந்த சாதனையானது 1 முதல் 425 எண்களை தொடர்ந்து வாசித்து 14 நொடிகளில் இந்த சாதனையை அவர் புரிந்திருக்கின்றார். எனவே இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அவரது பெற்றோரை நாம் பாராட்டுகின்றோம். நமது சாதனை மாணவர் பிரஜோத் கார்த்திக் அவர்களையும் பாராட்டுகின்றோம். மற்றும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அவரது வகுப்பு ஆசிரியையும் நாம் பாராட்டுகின்றோம். அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் சொந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அப்பகுதியில் நீண்ட நாட்களாக எரியாமல் இருந்த ஹைமாஸ் விளக்கிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முதலமைச்சரின் சொந்த தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகர் சந்திப்பில் உள்ள ஹைமாஸ் விளக்கை சரி செய்து தரக்கோரியும் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சரி செய்ய கோரி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தாகூர் நகர் சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது அப்பகுதியில் நீண்ட நாட்களாக எரியாமல் உள்ள ஹைமாஸ் விளக்கிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அண்ணா திமுக போராட்டம் வழங்கிட வில்லியனூர் வி. மணவெளி பாலாஜி நகரில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவெளி பாலாஜி நகரில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் 32,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ராதாகிருஷ்ணன், தண்டுக்கரை ஹரிஹரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி குருவிக்கார குடும்பங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் ஏராளமான குருவிக்கார குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா கோரி பலமுறை அமைச்சர், முதல்வர் உள்ளிட்டோரிடம் மனுக்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அவர்களில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தபோது காவலர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை. இதையடுத்து வாயிலில் நின்று காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பழங்குடியினர் அமைப்பின் சார்பில் முதல்வரிடம் பட்டா கோரி மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினர். அதன் பிறகு முதல்வரிடம் பழங்குடியினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மனு அளித்தனர். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சிங்கப்பெண்ணி 3 பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோலியனூரில் உள்ள சின்னக்குச்சி பாளையத்தில் கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சிங்கப்பெண்ணி 3 பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது கோலியனூரில் உள்ள சின்னக்குச்சி பாளையத்தில் கொண்டாடப்பட்டது.
இந்த நிகழ்ச்சிக்கு ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனர் செல்வி ஜான்சி ஹான் மேரி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியானது ஒருங்கிணைப்பாளர்கள் டேவிட், வேணுகோபால், சதீஷ், மரியபிரபா, தினேஷ்குமார், ஆனந்த், ஐயப்பன் மற்றும் நீலம் பண்பாட்டு மையத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் நிறுவனர் ராஜசேகர் பெண்களுக்கான தற்காப்பு கலையினையும் பெண்கள் வாழ்க்கையில் தங்களை தற்காத்து கொள்ள தேவையான வழிமுறைகளை நிகழ்த்து காட்டினார். பெண்களுக்கான மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வும் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் மகாத்மா காந்தி மருத்துவமனை செவிலியர் நதியா பெண்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். நிகழ்வின் இறுதியாக கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கப்பட்டது. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை வரும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் சாயரட்சியின் போது சிவபெருமானின் அருவமான லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவன் காலடியில் படைக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியான நேற்று மாலை திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அவரது துணைவியார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அன்னம் மற்றும் காய்கனிகளால் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி, ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுவை அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சலவை பெட்டி மற்றும் தள்ளுவண்டியினை 10 பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், சோரப்பட்டு, விநாயகம்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் 10 கிலோ இலவச அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான் போஸ்கோ மேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ், டான் போஸ்கோ முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இணைந்து நடத்தியது. மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மருதுபாண்டி, திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில செயலாளர், கூடப்பாக்கம் அறங்காவல் குழு தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார் மற்றும் முக்கிய பிரமுகர் ராமச்சந்திரன், ராமதாஸ் மற்றும் பாஜக ஊசுடு பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினர் சிறப்புரை வழங்கியும் மற்றும் பரிசளித்தும் சிறப்பித்தனர்.
பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமையுரையையும், தலைமை ஆசிரியர் புவியரசன் வாழ்த்துரையும், வேதியியல் விரிவுரையாளர் சரவணன் வரவேற்புரையும், விலங்கியல் விரிவுரையாளர் இளங்கோ நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் விரிவுரையாளர் திலகவதி, மலர்விழி, அனிதா குமாரி, சுகந்தி, அமுதா, உடற்கல்வி ஆசிரியர் நந்தகோபால் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியினை சங்கரி தொகுத்து வழங்கினார். ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார். திவ்யா வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் பாமகள் கவிதை, சுகாதார ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், மதிவதனன் மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் துவக்க நிகழ்வாக ஜவஹர்லால் நேரு படத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவானது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு மாணவ மழலைகளின் மாறுவேட போட்டிகளும் குழு நடனங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றன. மேலும் நேரு, வீரபாண்டிய கட்டபொம்மன், நேதாஜி, பகத்சிங், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் பற்றி வீர உரைகள் நிகழ்த்தப்பட்டன. குழந்தைகள் வண்ண உடை உடுத்தி ஆடி பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் வருகை தந்து தத்தம் குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் கேடயங்களையும் தந்து சிறப்பித்தனர். பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்களின் பயிற்சியினாலும் இவ்விழா சிறப்பாக அமைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பாக உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி தணிகாச்சலம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து MOH ஃபரூக் மரைக்காயர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கிடையே தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அவர்கள் கண்களின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் எழுதுகோல் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷக்கீலா, சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன், பள்ளியின் துணை முதல்வர் பிரேம்குமார், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரையாற்றி நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்தார்கள். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு துணை முதல்வர் முனைவர் சந்திரன் தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார். விரிவுரையாளர் தர்மர் வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் மங்களம், விரிவுரையாளர் அருள்மேரி டேவிட் வாழ்த்துரை வழங்கினார்கள். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலப் போட்டி, ரங்கோலி போட்டி, நாடகம், மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாறுவேட போட்டியில் விரிவுரையாளர் ஜோஸ்பின் அனுஷியா நடுவராக செயல்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களை அறிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் குழு நடனம், நாடகம், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றிய உரை போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது. புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியை முனைவர் மோகன்ராஜ் தொகுத்து வழங்க ஆசிரியர் மரிய ஸ்டெல்லா நன்றியுரை வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் லக்ஷ்மி ஜெயந்தி நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மணக்குள விநாயகர் ஆலய வளாகத்தில் மது பாட்டில் வீச்சு, சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. முதல்வர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை, எரியாத ஹைமாஸ் விளக்கிற்கு மலர் வளையம் வைத்து அதிமுக போராட்டம். பதினான்கு நிமிடத்தில் 1 முதல் 425 எண்களை கூறிய LKG மாணவன் உலக சாதனையில் இடம் பிடித்தான்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.